ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 3 கர்மயோகம். அதில் ஸ்லோகம் 15. கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யக்ஞே பிரதிஷ்டிதம். டிரான்ஸ்லேஷன். ஒழுங்கு கடமைகள் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ளன. வேதங்கள் முழுமுதற் கடவுளிடமிருந்து தோன்றுபவை. எனவே எங்கும் நிறைந்த உன்னத பொருள் யாகச் செயல்களில் நித்தியமாக நிலை பெற்றிருக்கிறது. இதில் 4 வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. மனித வாழ்வின் குறிக்கோளே பகவானை அடைவது. வேத நெறிகளின்படியே வாழ்வதே ஒரு யாகம்தான். அதனால் வேதங்களின்படி வாழ்வது படிப்படியாக நம்மை தூய்மை அடையச் செய்து பகவானை அடைய வழிவகுக்கிறது. இந்த 4 வேதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ரிக்வேதம் அப்படின்னா என்ன அப்படிங்கன்னா, ரிக்வேதம் அப்படிங்கிறதுக்கு துதித்தல் என்பது பொருள். அதாவது ஸ்தோத்திரம் செய்தல், பகவானை புகழ்தல். பகவானை அக்னி என்ற பெயராலும் பிரம்மா, இந்திரன் என்ற பெயராலும் மறைமுகமாக இந்த ரிக்வேதம் துதிக்கின்றது. அடுத்தது சாமவேதம். சாமவேதம் என்பது இன்னிசைகளால் நாம் இந்த பௌதீக உலகத்தில் கேட்கக்கூடிய இசைகள் எல்லாம் இதைய விட பல கோடி மடங்கு இனிமையாக இருக்கக்கூடிய இசைகளால் இறைவனை கந்தர்வர்கள் பாடுவது. கந்தர்வ கானம் அப்படிங்கிறது டாப் மோஸ்ட். கந்தர்வர்கள் இனிமையான பல கோடி மடங்கு இனிமையான இசைகளால் பகவானை புகழ்ந்து பாடுவது தான் சாமவேதம். அதுக்கடுத்தது யஜுர்வேதம். யஜுர்வேதம் அப்படின்னா பல விதவிதமான யாகங்களை குறிப்பிட்டு சொல்வது தான் யஜுர்வேதம். அதர்வண வேதம் அப்படின்னா பகைவர்களை அழிக்க பயன்படுத்தும் மந்திரங்களை சொல்வது தான் அதர்வண வேதம். ஸோ இந்த 4 வேதங்களுமே பகவானை மறைமுகமாக சொல்கிறது. மேலும் வேதங்களை படிப்பது பகவானை தெரிந்து கொள்வதற்காக அப்படின்னு பகவானே சொல்கிறாரு. ஸ்ரீமத் பகவத்கீதை 15ஆம் அத்தியாயம் 15வது ஸ்லோகத்தில் வேதங்களின் நோக்கமே என்னை புரிந்து கொள்வது அர்ஜுனா அப்படிங்கிறாரு. ஸோ வேதங்களை படிப்பது பகவானை தெரிந்து கொள்ள. நாம் டைரெக்டாக பகவானை தெரிஞ்சுக்கும்போது இனியும் நல்லது.